Hello students, welcome back to English in Maths Academy. This is 10th Mathematics, Chapter 2 Numbers and Sequences. Exercise 2.7, question number 11. Sivamani is attending an interview for a job and the company gave two offers to him. அதாவது சிவமணிங்கிறவர் வேலைக்காக ஒரு இன்டர்வியூ போகிறாரு. அங்கே அந்த கம்பெனி அவருக்கு ரெண்டு ஆஃபர் கொடுக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃபர் ஏ rupees 20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. Offer A la starting salary 20,000 and annual increment 6% for the first 5 years. அதே போல offer B rupees 22,000 to start with, followed by a guaranteed annual increase of 3% for the first 5 years. அதே போல் ஆஃபர் பியில் அவருக்கு ஸ்டார்டிங் சேலரி 22,000, அவருடைய ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 3% ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். இதை கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் ஹிஸ் சேலரி இன் தி 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஹிஸ் சேலரி இன் த 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர் ஏ. அப்போ ஆஃபர் ஏ வழியாக வாங்கக்கூடிய அவருடைய 4th இயர் சேலரி பார்க்க போகிறோம். ஓகே, வி ஹேவ் Tn equal to a into r power n minus 1. Here n equal to 4. A அப்படிங்கிறது அவருடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு? 20,000 and common ratio r equal to T2 by T1. It is equal to 1 plus r by 100. இதோட விளக்கத்தை நான் வந்து போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதாவது கொஸ்டின் நம்பர் 10லே பார்த்துருக்கோம். அதே போல் அங்கே ஏ ஈக்குவல் டு ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் எடுத்துருந்தோம். ஏன்னா அந்த கொஸ்டின் அப்படி அதற்குண்டான விளக்கம் அதில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஜஸ்ட் 4th இயர்னு கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து ஃபர்ஸ்ட் இயர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் 20,000 அண்ட் ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இட் இஸ் ஆர் ஈக்குவல் டு 6% ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 6/100. இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 100 + 6 equal to 106 divided by 100. Now Tn, where n equal to 4, T4 equal to A equal to 20,000 into R equal to 106/100 power n minus 1, 4 minus 1 equal to 3 equal to 20,000 into 106/100 into 106/100 into 106/100. போன வீடியோவில் இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டெசிமல் ஃபார்மாக மாற்றி பண்ணணும். ஓகேயா? ஸோ அது ஒரு மெத்தட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ணி செய்ய போகிறோம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த 2 ஜீரோவுக்கு இதை அடிச்சிருங்க. அதே போல் அடுத்த 2 ஜீரோவுக்கு இதை அடிச்சிருங்க. equal to 2 into 106 into 106 into 106 divided by 100. இதையும் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் அப்படியே இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆன்சரில் 2 பிளேஸ் தள்ளி புள்ளி குத்துனா போதும். ஓகேயா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 106 into 106, 6 6 are 36 அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே 0 இருக்குது. 6 1s are 6. அடுத்து 2 பிளேஸ் விட்டுருங்க. ஏன்னா அடுத்த பிளஸ் 0 இருக்கிறதுனால இந்த பிளேஸையும் விட்டுட்டு இப்போ 1 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 1s are 6, 0 1 ஆட் பண்ணால் 6 3, 6 + 6 12 பேலன்ஸ் 1, அந்த 1 இங்கே வந்துடும் 1 இன்ட்டு அடுத்து இந்த 106 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை 2 இன்ட்டு பண்ணிங்கன்னா 212 வரும். ஸோ 212 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 6 are 12 to balance 1, 2 3s are 6 plus 1 7, 2 2s are 4, 2 2, 1 table 6 3 2 1 1, again 2 table 2 6 are 12 to balance 1, 2 3s are 6 plus 1 7, 2 2s are 4, 2 2. இப்போ ஆட் பண்ணலாமா? 2 7 plus 6 13 3 balance 1, 5 plus 3 8, 8 plus 2 10 0 balance 1, 3 plus 2 5, 5 plus 7 12 to balance 1, 3 plus 1 4, 4 plus 4 8, 2 plus 1 3, 2 equal to 23
82,032 divided by 100. இப்போ 0 கேன்சல் பண்ண ரெண்டு சார்ந்த புள்ளி வச்சிடலாமா? ஈக்குவல் டு 23,820.32. இப்போ 0.32 லெஸ் தென் 50 இல்லையா? ஸோ ரவுண்ட் அப் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? T4, that is his 4th year salary equal to 23,820. Okay? அடுத்து his salary in the 4th year with respect to the offer B. ஆஃபர் B மூலமாக 4ஆம் ஆண்டு அவர் வாங்கக்கூடிய சம்பளம் பார்க்கலாமா? We have Tn equal to A into R power n minus 1. Here n equal to 4. இங்கே first term A என்ன? A equal to 22,000 and common ratio R equal to T2 by T1 equal to 1 plus R by 100 equal to rate of interest என்ன கொடுத்துருந்தாங்க? 3%. So 1 plus 3 by 100. Therefore R equal to LCM எடுத்தீங்கன்னா 100 plus 3 103 divided by 100. இப்போ அப்ளை பண்ணலாமா? Tn, that is T4 equal to A equal to 22,000 into R equal to 103 divided by 100 power n minus 1 where n equal to 4, 4 minus 1 equal to 3 equal to 22,000 into 103 by 100 into 103 by 100 into 103 by 100. இப்போ 0 கேன்சல் பண்ணலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இதில் 1 0க்கு 1 0 அடிச்சிடலாம். ஸோ ஈக்குவல் டு 22 into 103 into 103 into 103 divided by 100 into 10 equal to 1000. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 103 into 103 3 3s are 9 0 3 1s are 3 அகைன் 0 இருக்கு. ஸோ 2 பிளேஸ் விட்டுட்டு 1ஆல் இன்ட்டு பண்ணுங்க. 3 1s are 3 0 1 9 0 6 0 1 அகைன் 103 into 103 3 9s are 27 அப்படியே போட்டுடலாம். ஏன்னா இங்கே 0 இருக்குது. 3 6 are 18 அதே அப்படியே போட்டுடலாம். இங்கேயும் 0 இருக்குது. 3 1s are 3. இப்போ 2 பிளேஸ் விட்டுறணும். ஏன்னா இங்கே 0 இருக்குது. அடுத்து 1 டேபிளில் 9 1s are 9 0 6 0 1 7 2 9 plus 8 17 balance 1 1 plus 1 2 3 plus 6 9 0 1 into 22 2 7s are 14 balance 1 2 2s are 4 plus 1 5 2 7s are 14 balance 1 2 2s are 4 plus 1 5 2 9s are 18 அப்படியே வந்துடும். 2 1s are 2 அகைன் 2 டேபிள் தான். இதை பார்த்து அப்படியே எழுதிடலாமா? 4 5 4 5 8 1 2 4 9 9 9 5 plus 8 13 3 balance 1 8 plus 2 10 0 balance 1 4 2 equal to 240 399 94 divided by 1000. இப்போ இந்த 3 0க்கு 3 பிளேஸில் புள்ளி வச்சிங்கன்னா என்ன கிடைக்குது? 24039.994. இப்போ இதை ரவுண்ட் அப் பண்ணிக்கலாமா? therefore his 4th year salary T4 equal to 24,000. it is more than 500. இப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா and 40. that's all.